பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Greater love has no one than this, that someone lay down his life for his friends. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி விஷ் அனுப்புறாங்க. அப்படிதானே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டை குறித்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில சமயம் சுயநலமா இருந்திருப்பாங்க, சில சமயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை கைவிட்டு போயிருப்பாங்க, சில சமயம் நீங்க நம்பின சூழ்நிலைகள்ல அவங்க உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்காத நிறைய காரியங்களை செஞ்சிருப்பாங்க. உயிரே நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு காரியத்தை கூட அவங்க உங்களுக்காக செய்ய மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லி விஷ் அனுப்பிட்டு இருப்போம் இன்னைக்கு, அப்படிதானே? ஆனா உண்மையான ஃப்ரெண்டு ஒருவர் இருக்கிறார், உங்களை அதிகமாக நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் உங்க மேல அதிகமான அன்பு வைத்ததுனால தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்தார். அப்ப எவ்வளோ ஒரு அன்பு வைத்த ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்க தான் ஏசப்பா. அவர் நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறார். அப்போ நம்ம நிறைய சமயம் உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்க ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அவர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்க ரொம்ப கஷ்டமான சில காரியங்கள் இருந்ததுன்னா ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லா கஷ்டங்களையும் ஏசப்பா எடுத்து போடுவாங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லா பலவீனத்திலிருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவாங்க. ஏசப்பா நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வாங்க. இந்த உலகத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க எனக்குலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, நான்லாம் உனக்கு இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், அப்படிதானே? உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய. ஆனா ஏசப்பா உங்களை ஹர்ட் பண்ணவே மாட்டார். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு செய்து தருவார். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப உங்களை கேர் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஏசப்பா தான். அப்போ இந்த நாள்ல ஏசப்பா கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட சந்தோஷமா பேசுங்க. உங்களுக்குள்ள என்ன கேள்விகள் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. உங்களுடைய தேவைகளை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தகப்பனே, அவங்க நிறைய சமயம் ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய சமயம் தகப்பனே கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே, நீங்க தகப்பனே யாரையும் கஷ்டப்படுத்தினது இல்லப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே நீங்க தான்ப்பா. ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்காக ஏசப்பா இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. சந்தோஷமா இருங்க. God bless you. Have a blessed day.